நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னங்க, கிருஷ்ணர் கோவில் போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஸ்பீட கொஞ்சம் குறைச்சு போங்க, மெதுவா போனா போதும். நாம இந்த மாதிரி பொறுமையா டிராவல் பண்ணி போக நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. உங்களுக்கு அப்படி ஆசை இல்லையா? இந்த மாதிரி எவ்வளவு தூரம் வேணாலும் உன்னை கூட்டிட்டு போக நான் ஆசைப்படுறேன் இந்தோ. ஆனா உன்னுடைய உடல்நிலை அதுக்கு அனுமதி கொடுக்காது இந்தோ. ஆபரேஷன் முடிஞ்சு நீ நல்லானதுக்கு அப்புறம் நீயும் நானும் ஒரு லாங் டிராவல் போயிட்டு வரலாம். ஒரு நல்ல ட்ரிப். ஆனா இந்த டிராவல் பண்றது எனக்கு சுகமா இருக்குங்க. நாம இந்த மாதிரி தனியா தூரமா எங்கேயாச்சும் போகலான்னு தோணுது. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம இப்படி தனியா லாங் டிராவல் போறத பத்தி தான் மரணம்னு சொல்வாங்களா? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க? அதை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாம வேற ஏதாவது பத்தி பேசலாம். உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கேக்குறேன். நம்ம எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும் போது நம்ம ஆத்மாவால மத்தவங்களை பார்க்க முடியுமாங்க? முடியும் தான் எல்லாரும் சொல்றாங்க. நான் செத்துட்டா உங்களால என்ன பார்க்க முடியலனாலும் என்னால உங்களை பார்க்க முடியும். ஆனா இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேச முடியாதுல்ல? இந்து, இதுக்கு மேல பேசாத. நீ ஒன்னும் சாக போறது இல்ல. நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? காரணம் இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன். உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. நான் செத்து போயிட்டா நீங்க தனி மரம் ஆயிடுவீங்கல்ல? இந்து, நீங்க தனியா இருக்க கூடாதுங்க. பாவம் அபி, அவ இன்னும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கா. இப்பவும் காதலிச்சிட்டு இருக்கா. என்னங்க, இந்த ஆபரேஷன்ல நான் செத்து போயிட்டா நீங்க அபியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்து, இப்ப நான் ஒரு நல்ல விஷயத்தை தானங்க சொல்றேன். அம்பாட்டிக்காரங்களோட ஆசையும் அதுதானே. நீங்க அபிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அனந்த் அண்ணனுக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்கும். என்னோட காலத்துக்கு அப்புறம் நீங்க தனியா இருந்தீங்கன்னா மது அப்புறம் அனந்த் அண்ணன் ஆசை வீணா போயிடுங்க. அது அவங்களுக்கு பண்ற துரோகமா இருக்கும். இந்து, என்னுடைய மனசுல எதிர்காலத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. என் மனசு ஃபுல்லா உன்னுடைய ஆபரேஷன் தான், உன்னுடைய வாழ்க்கை. அதை மட்டும் தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி நிராசப்பட்டு பேசும் பொழுது என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா இந்து? என்னங்க, யதார்த்தத்துக்கு எதிராக நம்ம முகத்தை திருப்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் ஒரு மின்மினி பூச்சி வெளிச்சம் மாதிரி. என்னோட உயிர் சில நேரம் மட்டும்தான். என்னோட வெளிச்சத்தை நான் இழக்கிறதுனால அம்பாட்டி வீட்டுல சந்தோஷம் வருதுன்னா அது வரட்டுங்க. அதுதான் நான் ஆசைப்படுறேன். நீங்க அபியை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க எனக்கு சத்தியம் பண்ணணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். என் வீட்டுக்காரு இந்த பூமியில தனியா இருக்க மாட்டார்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அபியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்க.
இந்து, என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு பிறகு எனக்கு எந்த வாழ்க்கையும் தேவையில்லை. அந்த பொண்ணு நீ தான், நீ மட்டும்தான். என்னங்க? என் மேல நீ பாசம் வச்சிருக்கனா எனக்கு மனசு வலிக்கிற மாதிரியான விஷயங்களை பேசாத. கடவுளே, பகவானே, கடைசியில என்னோட வேண்டுதலை நீ நிறைவேத்திட்ட. நான் உன்னை பார்க்கறதுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டல, அது போதும். இந்து, கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அவரை பார்க்கும்போது என்ன சொல்லுவ? நீ வா. இந்த கோவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கதான் நமக்கு கல்யாணம் நடந்துச்சு. எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்க கடவுளுக்கு நான் தான் தினமும் பாலும் வெண்ணையும் கொடுத்துட்டு இருந்தேன். கடவுளே, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. இந்தாங்க. என்னம்மா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, என்ன ஆனாலும் கடவுள் இவளை இங்க கூட்டிட்டு வந்துருவாருன்னு. அதுதான் கடவுளுக்கும் இவளுக்கும் இருக்கிற உறவு. அந்த நாட்கள்லாம் எவ்வளவு அழகானது தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த கோவிலுக்கு வரதே குறைஞ்சு போயிடுச்சு. இந்து, முன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு உன்னால வர முடியலனாலும் இங்க இருக்கிற கடவுள் எப்பயுமே உன்னை கைவிட மாட்டாரு. உன்னுடைய இந்த கிருஷ்ண பக்திய யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஆமா, இங்க ஏதோ உனக்கு வேண்டுதல் இருக்குன்னு சொன்னியே. அது அந்த வேண்டுதலை உங்க மூலமா நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். என்ன வேண்டுதல்? அங்க பிரதட்சணம் பண்ணணும். அங்க பிரதர்ஷனமா? உங்களால முடியாதாங்க? உனக்காக தானே. உனக்காக இந்த கோயில எத்தனை தடவை வேணா சுத்தி வருவேன். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னங்க? அட என்னம்மா, நீ வந்துட்டியா? அது வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்காக தினமும் இந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு பரவாயில்லையாமா? இந்துக்கு ஆபரேஷன் உடனே பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இங்க வரணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா, இவர் யாரு? பூசாரி. இவர்தான் என் வீட்டுக்காரு. ஓ, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு உங்க கல்யாணத்தப்ப பார்த்ததுமா சட்டுன்னு ஞாபகம் வரல. இந்து இங்க வரும்போதெல்லாம் நான் உங்களை தான் கேட்டுட்டு இருப்பேன். இவ்வளவு நாள் இங்க வர்றதுக்கு உங்களுக்கு பிராப்தம் இல்லாம இருந்துச்சு. இப்ப அதுக்கு நேரம் வந்துருச்சு. என்ன வரும்? எல்லாத்தையும் அந்த கடவுள் தானே முடிவெடுக்கிறாரு. சாமி, இந்துவுக்காக ஒரு அங்க பிரதர்ஷனம் நடக்கணும், அதனாலதான் வந்திருக்கோம். அப்படியா? ஆனா காலங்காத்தால இந்துவுக்காக இன்னொருத்தர் அங்க பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யார் அது? ரகு மாமா. ரகு மாமா,
ரகு, இந்து, ஏன் ரகு மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? உனக்காக என்னால இதானே பண்ண முடியும். உனக்காக என்னோட லிவரை கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனா அவங்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்காகவும் உனக்கு லிவர் கொடுக்க போற அந்த அம்மாக்காகவும் கடவுளுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரகு, நான் உன்னுடைய பாசத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன். இவ்வளவு பெரிய மனசுக்கு சொந்தக்காரனா இருக்க உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, இந்து ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் பண்ணீங்க. இந்த நிலைமையில எதுக்காக இந்து இங்க வந்தா? கடவுளே, எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்றது? வாழ்க்கை உங்க கையில தானே இருக்கு. நான் உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னை காப்பாத்துங்க பகவானே. இந்து, 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 இந்து. என்னாச்சு உனக்கு? இந்து, இந்து, இங்க வந்து பாருங்க. இந்து, 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 இங்க பாரு. இங்க பாரு இந்து, 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 எழுந்துரு. இந்து. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த பொண்ணு உன்னோட பக்த தானே? இந்து, 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 கண்ணத்துறை இந்து, இந்து, சிஸ்டர் பாத்துட்டு இருக்காம டாக்டரை கூப்பிடுங்க. இந்து, இந்து, இந்து. என்னாச்சு? கோயில்ல இருக்கும்போது டக்குன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. இவங்க இங்க அட்மிட் ஆன பேஷண்ட் ஆச்சே, இவங்க எப்படி வெளியே போனாங்க? இவங்களுக்கு என்னாச்சு? சார், இவங்க பெரிய டாக்டரோட பேஷண்ட். தியேட்டருக்காக வெயிட்டிங்கா இருந்தாங்க. சரி, டாக்டர் கூப்பிடுங்க. ஓகே. இந்து, ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? ஓ மை காட், இது எப்படி நடந்துச்சு? சாரி டாக்டர். இந்து அடம் பிடிச்சதுனால நீங்க போக வேணாம்னு சொன்ன இடத்துக்கு நாங்க போனோம். சிஸ்டர், இந்துவை உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. மிஸ்டர் அருண், நீங்க ஒய்ஃப் மேல பிரியம் உள்ளவர் தானே? அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் நடக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. ஐயோ சார், நடந்ததெல்லாம் நடந்துச்சு. இந்துவை காப்பாத்துறதுக்கான வழி பாருங்க. அவளுக்கு இன்னும் மயக்கமே தெரியல. இப்போதைக்கு 3-4 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். ஒருவேளை இமீடியட்டா நம்ம பிளான் பண்ண மாதிரி சர்ஜரி உடனே பண்ண வேண்டியிருக்கும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே அதை ரெடி பண்ணுங்க. அருண், நீ ஒன்றும் பயப்படாத. நான் தானே ரகு அவளை இங்கேருந்து வெளியில கூட்டிட்டு போனேன். நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அவ என்னதான் அடம் பிடிச்சிருந்தாலும் நான் அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்க கூடாது. இப்ப இந்துக்கு இப்படி நடந்ததுக்கான காரணம் நான் மட்டும்தான். அதான் இந்துவை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம்ல. இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். அத்தை கவலைப்பட வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு.
இந்துவை சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல. நான் தான்மா இந்துவை கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அருணை கட்டாயப்படுத்தினேன். ஏன்னா இந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அவளை அனுப்பியிருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது. அத்தை, இதுக்கப்புறம் அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. டென்ஷன் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது ஆபரேஷனை பாதிக்கும்ல. அண்ணா, இந்துவுக்கு எப்படி இருக்கு? இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அருண், இந்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுனால அது ஆபரேஷன் பாதிக்குமா என்ன? 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சர்ஜரி பத்தி முடிவெடுக்க முடியும்னு இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அண்ணா, இந்து அப்புறம் அத்தையோட சர்ஜரியை டாக்டர் சேஞ்ச் பண்ண போறாரா? சேஞ்ச் பண்றதுனால இந்துவுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மது. சர்ஜரிக்கான கவர்மெண்ட் ஆர்டரும் லேட் ஆயிட்டு இருக்குன்னு இப்பதான் ஆனந்தன் ஃபோன் பண்ணான். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனந்தன் அதுக்காக தானே அவ்வளவு தூரம் போயிருக்கான். அம்மா, நீங்க இந்துக்கு லிவர் கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் உங்களை கடவுளா தான் பாக்குறேன். உங்க 2 பேருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நான் கோவில் அங்க பிரதேசனம் பண்ணேன். ஆனா இப்ப என்ன ஆச்சுப்பா? டாக்டர் என்ன சொல்றாருன்னா இந்துக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு. ஆனா இப்ப சொல்றாரு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வரல. என்ன அது கிடைக்காம எதுவும் பண்ண முடியாதா? என்னம்மா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சேர்ந்து இந்துவோட வாழ்க்கையில வளர்றாங்களா? ரகு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்துவோட சர்ஜரிக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் தான் தடையாவே இருக்கு. எதனால அது கிடைக்கல அத சொல்லுங்க. அதை வாங்குறதுக்காக தான் ஆனந்தன் கிளம்பி போயிருக்கான். அண்ணா, அது கண்டிப்பா கிடைக்காது ரகு அண்ணா. ஏன் கிடைக்காது? நாம தலையிட்டு முயற்சி பண்ணாம இருந்தா அந்த ஆர்டர் இதுக்கப்புறம் லேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அருண், இவ என்ன சொல்றா? ஆர்டர் லேட் ஆச்சுன்னா சர்ஜரி லேட் ஆகும்ல. சர்ஜரி லேட் ஆச்சுன்னா இந்தோட உயிருக்கு தானே ஆபத்து. ஆனந்தன் அதுக்காக தான் முயற்சி பண்றான் ரகு. அண்ணா, அந்த பத்ரன் சாரோட உதவி எதிர்பார்த்து மாமா அங்க போயிருக்காருன்னா அது கண்டிப்பா வேஸ்ட். அந்த ஆள் நமக்கு உதவி பண்ண மாட்டாரு, வேணும்னே லேட் பண்ணுவாரு. வேற ஏதாவது வழி நம்ம பார்த்துதான் ஆகணும். ஆனந்தன் வேற வழியிலேயே முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அந்த சார் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அது ரகு அண்ணா, அவரு ஏன் இந்துவோட சர்ஜரிக்கான ஆர்டர் லேட் பண்ணிட்டு இருக்காரு? ரகு, ஒரு உதவிக்காக தான் அவரை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஓஹோ, அப்படியா? ஹலோ ரகு. ஆனந்தா, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஓகே ஆயிடுச்சா? அது இப்போ வரைக்கும் ஓகே ஆகல. நான் இப்போ தான் அந்த விஷயமா போயிட்டு வரேன். அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேணும்னே லேட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவர் என்ன காரணத்துக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? பத்ரன் சாரோட ஆள் தான் அந்த ஹெல்த் செக்ரட்டரி. அவர் மட்டும் மனசு வச்சா ஒரே ஒரு ஃபோனில் வேலையை முடிக்க முடியும்னு ஆஃபீஸில் சொன்னாங்க. ஓ, அப்போ அந்த பத்ரன் சார் நினச்சா நடக்கும்ல? நான் ஊரில் பத்ரன் சாரை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அந்த ஆள் இந்த விஷயத்தில் லேட் பண்ணுறாரு. ஆனந்தா, நீ அங்கே இரு. ஹிந்துக்கான ஆப்ரேஷன் பேப்பரை வாங்கிட்டு வந்தால் போதும். பத்ரன் சாரை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ரகு. டேய், நம்ம பத்ரன் சார் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே?
என்னாச்சு ரகுராமா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. எங்க இருந்த? ஜெயிலியா? நான் இந்த ஊர்ல தான் சார் இருக்கேன். அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வரல அப்போ. நீ இப்போ என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன? உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா இருந்தா என்னோட இன்னொரு நம்பர்ல காண்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. இந்த ஊர்லயே ரொம்ப முக்கியமான அரசியல்வாதியாச்சே. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஆளுங்க உங்ககிட்ட பேசும்போது யாராவது போன்ல டேப் பண்ணுவாங்களே, அதுக்காக தான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொன்னேன். சரியா சொன்னப்பா. இப்போ சொல்லு, உனக்கு என்ன தேவை? எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உன் அப்பாவோட ஊனமுற்றோர் பென்ஷன் விஷயமா? அதை நான் பாத்துக்கிறேன். இது அது இல்லை சார். வேற என்ன? சொல்றேன். இந்த விஷயத்தை எனக்காக பண்ணி கொடுங்க சார். அந்த ஆர்டர் மட்டும் லேட் ஆச்சுன்னா இந்துவோட உயிருக்கே ஆபத்தாயிடும் சார். ரகு, அது கவர்மெண்டோடைய விஷயமாச்சே. இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் விஷயங்களுக்காக பல ஃப்ராட் வேலைகள் நடக்குது. கவர்மெண்ட் நல்லா என்கொயரி பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான் இன்வால்வ் ஆகுறதுனால இது நடக்காது ரகு. நீங்க இன்வால்வ் ஆனதா அது நடக்கும். நடக்கணும். நீங்க அதை நடத்தி தந்துதான் ஆகணும். நீ இப்படி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? நடக்காதுங்கிற விஷயத்த நடக்காதுன்னு சொன்னா நடக்காது. உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லு. பணம் வேணுமா? செஞ்ச வேலைக்கு தான் நான் பணத்தை வாங்கிட்டேனே சார். அப்புறம் எதுக்கு நீங்க இந்த பிச்சை காசுலாம் கொடுக்குறீங்க? நீங்க மட்டும் இந்த ஆர்டர் ஓகே பண்ணி கொடுக்கலன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். என்னடா, என்ன பயமுறுத்துறியா? என்ன பயமுறுத்துனீன்னா உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன். நான் பயமுறுத்தல சார், நடந்த உண்மையை சொல்றேன். அதை நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அப்புறம் என்னோட மொபைல் போனும் மறக்காது. இதை கொஞ்சம் பாருங்க. இந்தாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.